ஓம் நமக் சிவாய. விசுவாவசு வருஷம் மார்கழி மாதம் 25ஆம் நாள், வாரம் வெள்ளிக்கிழமை, திதி சப்தமி, நட்சத்திரம் உத்திரம் மற்றும் அஸ்தம். திருப்பள்ளி எழுச்சியின் 5வது பாடலை பார்ப்போம். பூதங்கள் தோறும் நின்றாய் எனின் அல்லால் போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோம் உனை கண்டறிவாரை சீதங்கொள் வயல் திருப்பெருந்துறை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கண் முன் வந்து ஏதங்கள் அருத்தெம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. மார்கழி மாதத்தின் 25ஆம் நாளான இன்று மாணிக்க வாசகர் சிவபெருமானை எழுப்பும் விதமாக திருப்பள்ளி எழுச்சியின் 5வது பாடலை பார்ப்போம். பூதங்கள் தோறும் நின்றாய் எனின், பஞ்சபூதங்கள் இருக்கின்றன அல்லவா? பஞ்சபூதங்களிலும் இருப்பவர் சிவபெருமான். சிவபெருமான் எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பவர். அதனால் அவர் 5 பூதங்களாக நாம் கூறப்படுகின்ற இந்த நிலம், நீர், நெருப்பு எல்லாவற்றிலுமே சிவபெருமான் இருக்கிறார். பூதங்கள் தோறும் நின்றாய் எனின், அது மட்டுமா? அல்லால், அது மட்டுமல்ல, போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர், அதாவது போக்கிலன் வரவிலன், இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, இப்போ நம்ம பிறக்கிறோம் இந்த உலகத்தில்னா நம்ம ஒரு காலம் பொறுத்து நம்ம போயிடுவோம் இல்லையா? அதாவது மேல் உலகம் போய்விடுவோம். ஒரு காலத்தில் பிறப்போம். பிறப்பு இறப்பு ரெண்டுமே இருக்கும் ஒரு நம்ம மனிதர்களுக்கு. ஆனால் சிவபெருமானுக்கோ இவர் இப்பொழுது தோன்றினார், இப்பொழுது மறைந்தார் போன்ற எந்த விதமான இதையும் நாம் கூற முடியாது. இன்ஃபைனைட். அவர் எப்போ இந்த சிவபெருமான்ற கடவுள் எப்பொழுது தோன்றினார் என்று யாராலும் கூற முடியாது. எப்பொழுது அவர் மறைந்து விட்டார் என்றும் கூற முடியாது. அவர் நீக்கமர நிறைந்து இருப்பவர் சிவபெருமான். அதைதான் போக்கிலன் வரவிலன். அவர் போனவரும் போய்விடுபவரும் கிடையாது, வருபவரும் கிடையாது. அவர் நீக்கமர நிறைந்து இங்கேயே இருப்பவர், எங்கும் இருப்பவர். போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால், சிவபெருமானை பற்றி இந்த புலவர்கள் எல்லாம், முனிவர்கள், பெரிய பெரிய ஞானிகள், சான்றோர்கள் எல்லாம் சிவபெருமானை பாடி, கீதங்கள் பாடி, அவரை பற்றி ஆடி, சிந்தித்து ஆடி இப்படியெல்லாம் வணங்குகின்றனர். கேட்டறியோம் உன்னை கண்டறிவாரை. யாரும் எங்களுக்கு சொல்லலை சிவபெருமானை நாங்கள் இங்கே பார்த்தோம், அவர் இப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா திருமாலாலும் காண முடியாதவர், நான்முகனாலும் இவருடைய அடியையும் முடியையும் காண முடியாத ஜோதி பிழம்பாக அவர் காட்சி அளித்தவர். நம்மை போன்ற இந்த மனிதர்களுக்கு எல்லாம் சிவபெருமானை நாங்கள் இப்படி பார்த்தோம், இங்கு பார்த்தோம் என்று யாரும் நமக்கு இதுவரை கூறவில்லை. யாரும் இதுவரை கூறவில்லை. இருந்தாலும் நமக்கு தெரியும், நீக்கமர நிறைந்திருக்கும் சிவபெருமான் நம்மை சுற்றியே தான் அவர் இருக்கிறார். எங்கெல்லாம் இருக்கிறார்? சீதங்கொள் வயல் திருப்பெருந்துறை மன்னா. சீதம் என்றால் குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய வயல்கள் நிறைந்த திருப்பெருந்துறை என்னும் ஊரில் இருக்கும் மன்னனே, அரசனே, சிவபெருமானே, ஏதங்கள் அறுத்தெம்மை ஆண்டருள் புரியும். ஏதங்கள் அறுத்து, நாங்கள் செய்த தவறுகள், பாவங்கள், குற்றங்கள் இவற்றையெல்லாம் எங்களிடம் இருந்து அறுத்து எங்களை ஆண்டருள் புரியும், எங்களை ஆட்கொள்ளும் இறைவனே, சிவபெருமானே, எங்கள் மன்னனே, எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. அத்தகைய எம்பெருமானே நீங்கள் பள்ளி எழுந்தருள வேண்டும் என்று சிவபெருமானிடம் கூறுகிறார். மீண்டும் இந்த பாடலை பார்ப்போம். பூதங்கள் தோறும் நின்றாய் எனின் அல்லால் போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோம் உன்னை கண்டறிவாரை சீதங்கொள் வயல் திருப்பெருந்துறை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கண் முன் வந்து ஏதங்கள் அறுத்தெம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம்.